அந்த நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, விடை தெரியாத கேள்விகள், முடிவில்லாத வழிகள், பாதைகள், ஜர்னி, பயணங்கள். முடிவே இல்லாம ஒரு பயணம் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். டெஸ்டினியே இல்ல, டெஸ்டினேஷனே இல்ல. அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் எக்ஸாஷன் வரும். போதும். இதுக்கு மேல நான் ரெடியா இல்ல அப்படின்னு வரும். அப்பதான் தே ஆர் ரெடி டூ கிவ் அப் லைஃப். ஸோ அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பண்ணேன். அப்பதான் நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ள நான் வந்து இன்னும் போனேன். ம். ஏன்னா, கடவுள் இல்லாத ஒரு உலகத்தையோ, வாழ்க்கையோ என்னால இமேஜின் பண்ண முடியாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு. அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அவருக்கு ஒரு பவர் இருக்கு. அவரால எல்லாமே முடியும். அந்த கடவுள் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ம். அப்படின்னு சொல்லி நான் இறங்கும் பொழுது தான் வந்து, அதற்குண்டான அந்த ஹர்டில்ஸ்லாம் வந்து விலக ஆரம்பிச்சது. பிற்காலத்துல எனக்கு தெரிஞ்சது 13 ஆவிகள என் மேல ஏவி விட்டுருந்தாங்க. ஆ. ஆமா, ம். அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ, இதெல்லாம் எதுக்கு? ஏன் இவ்ளோ பைசா? இதெல்லாம் பைசா குடுக்காம எவனுமே ஃப்ரீயா பண்ண மாட்டான். எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க? 13 ஆவின்றது? எனக்கு வந்து ப்ரே பண்ணும்பொழுது, ஒரு பாஸ்டர் வந்து ப்ரே பண்ணும்பொழுது, நானே பேசுறேன். ஓ! அந்த தமிழ்லாம் எனக்கு வராது அங்கிள். இப்ப நம்ம வந்து புக் படிக்கிறது, "நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா?" அப்படிலாம் வரும். நம்ம வந்து இந்த கிராமத்து பக்கம் தமிழெல்லாம் வந்து என்ன பேச சொன்னீங்கன்னா எனக்கு முடியாது. ஏன்னா நான் வளர்ந்தது, பொறந்தது எல்லாமே ஆமா, சென்னையில. ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது தான் நான் வந்து யோசிச்சேன், "ஐயோ! இருக்கு போல. இது மாரி ஒரு விஷயம்லாம் இருக்குன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் நான் கண்டுபிடிச்ச என்னுடைய கடவுள் மேலயும், நான் கண்டுபிடிச்ச அந்த மார்க்கத்தின் மேலயும் எனக்கு வந்து மதிப்பும், மரியாதையும், அன்பும், கமிட்மெண்ட்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட லைஃப்ல வந்திருக்கலன்னா, நான் செத்து போய் 20 வருஷம் ஆயிருக்கும் அங்கிள் இப்போ. 20 இயர்ஸ். என்னோட குழந்தை வந்து அம்மா இல்லாம வளர்ந்திருப்பான். அந்த அந்த சேவன செஞ்ச அந்த லேடிக்கு என்ன ஆசை? பரத்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பரத்த வந்து பறிச்சு ஒண்ணும் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல. பார்த்து வச்சு, நிச்சயதார்த்தம் பண்ணி, 5 மாசம் வெயிட் பண்ணி, அப்புறம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். உனக்கு ஒரு ஆள பிடிக்கும் அப்டின்னா, நேருக்கு நேர் சொல்றதுக்கே உனக்கு தைரியம் இல்லன்னா, நீ எப்படி அவர் கூட நீ வாழ்க்கை நடத்த போற? நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நீ செய்வன பண்ணியிருக்க. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் நீ பண்ணிட்டே இருந்திருக்க அந்த பொண்ணு. ஒண்ணு ஆவல, ஒண்ணு ஆவல, ஒண்ணு ஆவலன்னு சொல்லி பண்ணிட்டே இருந்திருக்கு. அப்ப அந்த பொண்ணுடைய கேரக்டர யோசிச்சு நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். அதெல்லாம் காதல் கிடையாது. அது வந்து வெறி. எனக்கு எனக்கு வேணுங்கிறது எனக்கு கிடைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற வெறி. மோஸ்ட்லி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, செய்வினை பண்ற ஆளுங்க வந்து அந்த மாரி தான் இருப்பாங்க. அந்த கேரக்டர், அந்த அப்சசிவ் மென்டாலிட்டியோட இருக்கிறவங்க தான் இருப்பாங்க.